வாசிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 1 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, எனக்கு வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் எங்களோடு பேசும் மறைவரை வெளிப்படுத்தும் யாசுவா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். இங்கே நான் வாசித்தோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுமாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய யாஷ்வா தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியரமாக்கி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து இருக்கிறார். நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் அவருடைய பிள்ளையா இல்லை. நான் உலகத்தின் பாவத்தோடு ஒட்டி உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சரியமாக வைத்திருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை குறித்து நாம் மேனை பாராட்ட வேண்டும். கிருபை என்னது? கிருபை. அந்த கிருபை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம பாவங்களற நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சரியமாக வாக்கியிருக்கிறார் நம்முடைய தேவன் யாஷ்வா மெசியா. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அன்பு பவுல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் எப்படி அவரிடத்தில் அன்பு கூறுவது? அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அந்த அன்பு எவ்வளவுன்னு சொல்லி காண்பிக்கும்படியாக அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? என்னது? அவருடைய கற்பனையை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவன் நம்ம மேல் அன்பு வைத்து ஜீவனை கொடுத்துட்டார் நமக்கு. இப்போ நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதை கைக்கொள்ளணும்? கற்பனைகளை, வேத வசனங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை விசுவாசிக்கணும். வார்த்தையை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கற்பனையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படி கைக்கொள்வது அது நமக்கு ஒன்றும் பாரம் கிடையாது. அது என்னது? நமக்கு பாரம் கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அடுத்தபடியாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் என்று சொன்னால் நம்முடைய தேவன் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறார். ஆகையினால அவருடைய நுகத்தை
நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து ஆமாம் நல்லா இருக்கிறேம்பாங்க, கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டால் என்ன போய் என்னத்தை கண்டோம், இப்படி தானே இருக்கிறோம், என்னை பார்த்தா தெரியல நான் எவ்வளோ சிரமத்தில் இருக்கிறேன், இப்படி என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே போட்டு குழம்பி கொண்டு இருப்பார்கள். இது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவருடைய கற்பனை என்ன கிடையாது? பாரமான கற்பனை கிடையாது. அடுத்த வசனம் வாசிப்போம். 4ஆம் வசனம் இல்லை, 1 யோவான் 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் நாம் பிறக்க வேண்டும். பிறப்பின் வர்த்தமானம் யாரால் பிறக்கணும்? தேவனால் பிறக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உலகத்தை ஜெயித்தேன் தென்னங்குளம் சொல்லி மெசியா சொன்னார். நாம் தேவனால் பிறந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? தேவனால் பிறந்தால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம யாரால் பிறக்கணும்? தேவனால் பிறக்க வேண்டும். இல்லைன்னா தோல்வி ஏற்படும். என்ன ஏற்படும்? தோல்வி ஏற்படும். நாம் தேவனால் பிறந்தால் மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். அப்போ தேவனால் பிறப்பிற்கு என்ன செய்யணும்? அதை நாம் செய்ய வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நான் உலகத்தை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவனால் நாம் பிறக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் அன்பு வந்திருக்கிறார். அவரது அன்பு வரணும். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும். எதை கை கொள்ளணும்? கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகள் என்ன கிடையாது? பாரமானைகள் கிடையாது. கற்பனை என்ன கிடையாது? பாரமானது கிடையாது. அது ரொம்ப ஈஸியான கற்பனை தான். என்ன கிடையாது? பாரம் கிடையாது. நம்ம அதையும் தெரிந்து கொள்ளணும். வெளிப்படத்தில் வாசித்தபடி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒன்று எங்கே நிப்பாட்டியிருக்காருன்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, சும்மா கிடையாது. எப்படியா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காரு? ராஜாக்களும் ஆசிரியமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை யாரா மாற்றிருக்காரு? ராஜா ஆசிரியராக வைத்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில் ராஜாவாக இருக்கணும். அடுத்து யாராக இருக்கணும்? ஆசாரியாக இருக்கணும். யாராக இருக்கணும்? ஆசாரியராக இருக்கணும். இதற்கு அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இல்லைன்னா இருக்க முடியாது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வாசிப்போம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஞானஸ்தானம் என்றதான அந்த அடக்க ஆராதனையில் நான் உண்மையிலேயே மரிக்க வேண்டும். அப்படி மறிச்சிட்டா நம்ம ஜீவன் யாஷுவாவுக்குள்ள, மெசியாவுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள மறைஞ்சிருக்கும். வாசிப்போம். யாஷுவா வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா.
நம்முடைய ஜீவனாகிய யாஷ்வா வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்றாரு, 1 வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் ஜீவ வார்த்தை. இது செத்துப்போன வார்த்தை கிடையாது. என்ன கிடையாது? செத்துப்போன வார்த்தை கிடையாது. இன்றைய நியூஸ் யாரெல்லாம் பார்த்தது? இந்த யாருமே நியூஸ் பார்க்கவே இல்லையா? எவ்வளோ ஒரு அப்பட்டமாக இருக்குது, யாருமே பார்க்கல. என்ன பண்ணாங்க? ஒருத்தனை கொன்று சூட்கேஸில் வச்சுட்டாங்க. எங்கே? ஒன்று ரயில்வே ஸ்டேஷனில். என்ன செஞ்சுட்டாங்க? கொன்று சூட்கேஸில் போட்டி ஒன்று வச்சுட்டாங்க. யாருமே பார்க்கல. அப்போ எங்கே இருக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் வானம் பூமி உண்டாகும்பதாக இருந்ததும், அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும், ஆதியில் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஆதி முதல் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை சீசர்கள் கேட்குறாங்க. அந்த வார்த்தையை கண்களாலே காண்கிறாங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டார். தேவனுக்கு ஒரே பிறன மகிமைக்கு ஏற்ற மகிமை. அவர்தான் யாஷ்வா மெசியா, தேவனுடைய குமாரன். எங்கள் கைகளை தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை. அவர்தான் ஜீவ வார்த்தை. அவர் யாரு? ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது பிதாவிலிருந்து வெளிப்பட்டது. எங்களை வெளிப்பட்டதுமாய் நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவன் நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய யாஷ்வா மெசியாவோடும் இருக்கிறது. இன்னைக்கு யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க? ஐக்கியம் ரொம்ப முக்கியம். யாரோட ஐக்கியம்? இந்த காலத்தில் ஐக்கியம் ஏதாவது இங்கே வச்சிருக்கிறாங்க. அநேகர் ஐக்கியம் இங்கே தான் வச்சிருக்கிறாங்க. சோறு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. என்ன கிடையாது? செல்லாமல் என்ன செய்யறது? இப்படி ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே யோவான் சீசன் எழுதுறாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய யாஷ்வா மெசியாவோடும் இருக்குது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்க வேண்டும். நிறைவான சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க? வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமானமில்லை என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். யாருக்கு சமானம் இருக்காது? துன்மார்க்கனுக்கு சமானம் இருக்காது. யாருக்கு சமானம் இருக்காது? துன்மார்க்கனுக்கு சமானம் இருக்காது. துன்மார்க்கன் யாரெல்லாம்? யாரெல்லாம் துன்மார்க்கன்? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இதயத்தை சொல்லிக் கொள்கிறான். தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை.
எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. எதெல்லாம் பிசாசோட கிரியை? எதெல்லாம் பிசாசோட கிரியை நம்ம கண்டுகொள்ளணும். அந்த கிரியை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப குமாரனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கணும். குமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையை கைகொள்வது தான் அவருடைய அன்பு செலுத்துகிற முக்கியமான காரியம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையை செவி சாய்க்கிறோமோ அவரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு செலுத்த வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். 15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலக காரியங்கள் அன்பு கூறக்கூடாது. அடுத்து வாசிப்போம். ஏனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, உலகத்தில் உண்டானவைகள். அடுத்து உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியம். எதுனாது? நிலைத்திருத்தல். நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நிலைச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? நிலைச்சிருக்க மாட்டாங்க. இங்கே நில்லுன்னா இங்கே நிற்க மாட்டாங்க, எங்கேயா ஓடிடுவாங்க. அவன் நம்ம அந்த இடத்துல வேற ஒருத்தரை பிடிச்சி வைக்கணும். என்ன அது? என்ன கிடையாது, ரொம்ப நிலைச்சிருக்கணும். சிலர் நிலைச்சில்லாம அவங்க வழியை தாறுமாறாக்கி சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. பூமியை விட்டு இந்த மண்ணுக்கு இறையிடுறாங்க, உலகத்தை விட்டு. அப்போ அவருடைய கற்பனையை கைகொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்தி அதில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்லை, 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். வித்து. இப்போ நம்ம எந்த வித்து நம்ம தீர்மானம் பண்ணணும். நன்றாக காலையில் எழும்பி இதை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் காலையில் எழும்பி பள்ளு வேலைக்கு ஜெபம் பண்ணிட்டு செபத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த வித்து? நான் தேவனுடைய வித்தா அல்லது எந்த வித்து? பிசாசோட வித்தா? தேவனுடைய வித்தா என்னது? பிசாசோட வித்தான்னு கேட்கணும். என்ன என்ன கேட்கணும்? தேவனுடைய வித்தா பிசாசோட வித்தா? எதை சொல்லுது? தெளிவாக சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அது வித்து அவனுக்குள்ள தரித்து இருக்குது, பாவம் செய்ய மாட்டான். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுவதுன்னா அவருடைய கற்பனையை கைகொள்ளுதல்,
கற்பனை கை கொண்டு பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை பெரிய முற்றுப்புள்ளி வச்சு விளைகிறோம். இப்போ அப்படியெல்லாம் வேதத்தில் யாருங்க இருந்தது? நீங்கள் சும்மா கதை விடுறீங்க. பாவம் செய்யாமல் யார் இருந்தது? ஒரு ஆளை காமிங்க பார்ப்போம். இதை யாராவது கேட்கலாம், இங்கே உள்ளவங்களுமே கேட்கலாம், இந்த செய்தியை பின்னாடி பார்க்குறவங்களும் கேட்கலாம். அப்படி பாவம் செய்யாமல் இருந்த எல்லாரும் பாவிதானே? வேதாதாரம் சொல்லுது எல்லாரும் பாவிதானே. யார் அப்படி அநேக கேள்விகள் எழும்பலாம். அப்ப பாவம் செய்யாம இருக்க முடியுமா முடியாதா? நான் கேள்வி கேட்கிறேன். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீங்க ஒழுங்கா ஜெபத்துக்கு வரலன்னா பாவம். வாயை திறந்து சொன்ன பொறுத்து நிறைவேற்றணும், இல்லைன்னா பாவம். உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், அது எடுக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? சரிச்சு விடும். எடுக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? அது சரிச்சு விடும். அது பெரிய தடங்களை உண்டு பண்ணும், அது சஞ்சலத்தை உண்டு பண்ணும், அது வேதனையை உண்டு பண்ணும். வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சீனத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். எப்படியா? மனுஷனுக்கு வாழ்நாள் ரொம்ப கம்மி. அந்த கொஞ்சம் வாழ்நாளில் சஞ்சலம். என்னது சஞ்சலம்? சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தி தாங்கி நடத்திடு நாமமது தடை முற்று மகற்றிடு நாமமது யாஷ்வா என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். யாஷ்வா என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், சோதனை, சரி இதெல்லாம் அனுபவிச்சு ரொம்ப நாள் கொடுக்குறாரு, வாழ்நாளும் கம்மி. அப்போ என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனையை கைகொள்ளணும். அவரிடத்தில் அன்பு செலுத்துதல் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளுக்கு அன்பு செலுத்தி ஜீவனை கொடுத்துருக்கார். நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம அவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம்? சாப்பிட்ற பார்த்தா நான் சோறு போடுவேன் பாஸ்டர். சாப்பிட்ற பார்த்தா என்ன பண்ணுவேன்? அவருக்கு சோறு போடுவேன். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ஒருத்தர் சாப்பிட்டாராம், அவர் வந்தாலும் ஒரு ஆமி போட்டு தான் அவர் தின்னாராம். சாப்பிட்ற பார்த்து என்ன பண்ணுவாராம்? சோறு போடுவாராம். நன்றாக கவனியுங்கள். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படி இருந்தது யார் வேதத்தில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், படிச்சுன்னு யாரை சொல்லுவீங்க? யாரு? யோசேப்பு. யோசேப்பு என்றதான தேவனுடைய மனிதன். அதை போய் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். தமிழில் ஓரளவு கொடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஹீப்ருவில் இன்னும் தெளிவாக இருக்கும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் யார்? யோசேப்பு. நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். அவர் மனிதன் தான், என்ன செய்யல? பாவம் செய்யல. யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல. யோபு குறித்து வேதம் சொல்லுது, என்ன கடை யோபு அவரு பாவம் செய்யல. அத இல்லை அவரை சோதனை வந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யோபு என்ன கிடையாது, அவர் பாவம் செய்யவில்லை. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வாசிப்போம். சோதனை, துன்பம், பிரச்சனை, போராட்டம் வந்த விற்பாடு, ஐயோ முகம் போகிற போக்கு, கண்ணு போகிற போக்கு, நட போகிற போக்கு, இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் யோபு வாழ்க்கையில் எல்லாமே அவர் விட்டு போயிருச்சு. அவர் பாவம் செய்யவில்லை. யோபின் புஸ்தகம்
19ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவரிடத்தில் அன்பு உருவதுன்னா அவருடைய கற்பனை கை கொள்ளுதல். நான் ஒரு கற்பனையை தான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். அவர் பாவம் செய்யலைங்கிற குறித்து அவர் சொல்றாரு. ஆனால் தேவனும் சாட்சி கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தேவனை குறித்து அநேக நேரங்களில் நிதானமாய் பேசுவது கிடையாது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நிதானமாய் பேசவில்லை. நிறைய பேர் பேச்சில் பாவம் செஞ்சிருவாங்க. என்னது? பேச்சில் பாவம். அங்க யோசேப்பு, இங்க யோபு. ரொம்ப நிதானமா தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. என் தாசனாயே யோபு பேச, நிதானமா நீ ஒன்று பேச. அவ்வளோ தும்மா, அவ்வளோ ஊத்துறோம். வேகமாக போகிறவங்கள ஒரு பிளேட் எடுத்து கையை கிழிச்சு விட்டா அவங்களுக்கு வரும் பாருங்க கோபம் எப்படி. ஆனால் உடம்பெல்லாம் அவரு உடம்பெல்லாம் என்னது? கருங்குஷ்டம். அந்த புழு சாப்பிட்டு இருக்குது. அவரை புழு சாப்பிட்டு இருக்குது. சில இது இங்கே கிடையாது. இன்னொரு பகுதியில் அவர் குறித்த காரியம் உண்டு. அவரை புழு சாப்பிட்டுட்டு இனிமையை சாப்பிட ஒன்றும் இல்லை சொல்லி என்ன பண்ணுது? இறங்கி போகுது. அது நிறையா ஒதுக்கிட்டாங்க. தள்ளுபடி ஆமத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த புழு, அவர் நீ போகாத, என்ன பண்ண, அவர் என்னை சாப்பிட பண்ணி அனுப்பியிருக்காரு. அந்த புழு என்ன திரும்ப எடுத்து மேலே போட்டுவிட்டு குப்பையில் உட்காந்தார். மற்றவங்களாம் அவரை பற்றி என்ன செய்கிறாங்க? குறை பேசுகிறாங்க. நீ அதை பண்ணல, இதை பண்ணலை, அது இதனால தான் காரியம் அப்படி, அதனால தான் காரியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் யோபு சாட்சி கொடுக்குறாரு. அவங்கள கடிந்து கொண்டு என் தாசன் யோபு பேசுன மாதிரி நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. இப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்ன வாசித்தோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? உலகத்தை ஜெயித்தார்கள். யோசேப்பு அந்த எகிப்தை ஜெயித்தார். தன்னுடைய தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அங்கே குடியிருந்தார்கள். யோசேப்பு இருப்பாடு. யோசேப்பிலே வேற ஒரு அரசன் வந்தான். யோசேப்புடைய பசுத்தம், அதனுடைய நல்ல காரியம் இதுவரையிலும் இருந்தது, அது நீடித்தது. அது ஒருபாடு இந்த வரிசையில் என்ன கிடையாது, உருப்படியாக இல்லை. ஆகையினால என்ன செய்கிறாங்க? வேறொரு அரசன் வர்றான். அவன் என்ன செய்யறான்? எவ்வளோ ஜனங்களை வஞ்சனையாக நடத்துகிறான். ஒருத்தன் வஞ்சனம் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு யாரு காரணம்? உள்ளதை உள்ளபடி வசனத்தோடு பார்க்கணும். யாரு காரணம்? அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அவர் தான் காரணம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு.
தமிழில் நிறைய பழமொழி உண்டு. ஆற்றுக்கு ஏன் போகணும்? செருப்பு கழட்டணும். ஆற்றுக்கு போனால் என்ன செய்யணும்? தண்ணி போகிற ஆற்றுக்கு போனால் செருப்பை கழட்டி கையில் பிடிச்சிட்டு போகணும். இல்லைன்னா கீழே மணலாக இருந்தால் மணலும் அரிக்கும், சேராக இருந்தால் செருப்பு என்ன செய்யாது? வராது, போயிடும். இப்போ காரணம் என்ன? நம்ம கவனிக்கணும். நம்ம சரியாக இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 139 4ஆம் வசனம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளியே வருவதற்கு முன்பதாக நமக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி? இன்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தா அவர் அறிஞ்சிருப்பார். பிறக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யணும்? இப்போ தேவனால் பிறந்தவர்கள், பிறக்காதவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் நம்ம அதை கவனிக்கணும். யாரெல்லாம் தேவனால் பிறந்தாங்க, யாரெல்லாம் தேவனால் பிறந்தார்கள், யாரெல்லாம் தேவனால் பிறக்கலை அப்படிங்கிறத நம்ம கண்டுகொள்ள வேண்டும். தேவனால் பிறப்பதான் என்ன செய்யும்? உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது. யோவான் 1:29. இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த தேவ ஆட்டுக்குட்டி நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். என்ன செய்யணும்? நம்ம மேலே எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். தேவ ஆட்டுக்குட்டி நம்ம மேலே எப்படி இருக்கணும்? பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். பிரியமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவருடைய வசனங்களை, கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். எதை கைக்கொள்ளணும்? கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமான கற்பனை கிடையாது. அவருடைய கற்பனை என்ன கிடையாது? ரொம்ப பாரம் கிடையாது. வாசிப்போம் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். நல்லா பாருங்க, மேலே கொண்டு வந்துட்டாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், இதெல்லாம் எங்கே வருது? பகைச்சாலும் எல்லாத்துக்கும் ஒன்று தான், பகை. அடுத்து விரோதங்கள், ஒருத்தர் விரோதித்தல், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இப்படி என்னது? போராமைகள், கொலைகள், வெறிகள், வெளியாட்கள், இவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சுதந்திரிப்பதில்லை என்று சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இவையெல்லாம் இருக்குதா? நீங்கள் அவருடைய கற்பனையை கை கொள்ளலை, அவரது அன்பு செலுத்தலை. கற்பனை கை கொள்ளலை, அவரதுல அன்பு செலுத்தலை.
இவைகள் என்னது? மாமிசத்தின் கிரியைகள். இப்போ நமக்கு என்ன தேவை? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் கிடையாது. இவைகளை மெசியா சிலுவைகளை தனக்குள்ளே கொண்டிருந்தார். யோசேப்பு கொண்டிருந்தார். யோபு கொண்டிருந்தார். கவனிக்கணும். தேவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இப்போ ஆவியினால பிழைக்கணும். கொலைசில வாசித்தபடி நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஜீவன். இப்போ ஜீவன் எங்கே இருக்கணும்? அவரோடு கூட ஒன்றா இருக்கணும். ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்படுறப்ப நம்ம ஜீவன் வெளிப்படணும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ஜீவன் வெளிப்படணும். இப்போ அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம எழுந்திருப்போம். இல்லைன்னா சும்மா பேருக்காக ஞானஸ்தானம், பேருக்காக மனம் திரும்புதல், இதெல்லாம் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அவ்வளோதான். இங்கே சபைக்கு போகலாம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எங்கே போக முடியாது? அங்கே போக முடியாது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷமாக, நீடிய தயவு, நற்குணம், நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டதுக்கு விதமான பிரமாணம் ஒன்றும் கிடையாது. இவைகளை செய்தால் என்ன கிடையாது? எதிர 1000 பேர் 1000 செய்யலாம். நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, தமக்குன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே யாசுவாவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் அவருக்கு பிள்ளையா இருக்கும்படி, சட்டப்படி பிள்ளையா இருக்கும்படி முன்குறித்து இருக்கிறார். சட்டப்படி சுவிகார புத்திரம், சட்டப்படி பிள்ளையா இருக்கும்படி முன்குறித்து இருக்கிறார். இந்த பேர்ல இவருக்குள், தமிழ்ல இயேசுன்னு போட்டிருக்கோம், ஜீசன்னு போட்டிருக்கோம். ஒரிஜினல் ஹீப்ருல யாவா, யாசா மெசியா, அந்த நேமில் தான் பாவ மன்னிப்பு. யாசை மெசியாமில் தான் பாவ மன்னிப்பு. வேறு பேரில் யோமனெல்லாம் வேத வாசிக்கலாம், படிக்கலாம். ஆனால் பாவ மன்னிப்பு கிடையாது. என்ன கிடையாது? பாவம் மன்னிக்கப்படாது. இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்குது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு இவருக்கும் நமக்கு உண்டாயிருக்குது. அவர் இல்லாமல் ஒரு பாவ மன்னிப்பு கிடையாது. அவருடைய இரத்தத்தினால என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. வேறு எந்த வகையிலையும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஒரு மனுஷனாலும் முடியாது. அவர் இரத்தத்தை நம்ம முக்கியப்படுத்தணும். ரொம்ப முக்கியம். இரத்தத்தை என்ன செய்யணும்? முக்கியப்படுத்தணும். அது குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். ஆனபடினாலே பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஒருவருக்காய் ஒருவர் செபிக்க வேண்டும். இடைவிடாமல் செபிக்கணும். எப்படி? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்.
என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தில் நினைக்கணும். இடைவிடாமல் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அடுத்த எபேசு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்ம அக்கிரமத்தில் மறிச்சு கிடந்தோம். ரட்சிப்பு வந்து கிருபை. நம்ம மறிச்சு கிடந்தது எப்படி? அக்கிரமம், கிருபை. நம்ம கிறிஸ்துவனை கூட என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ கிருபையை முக்கியப்படுத்தணும். எல்லாவற்றையும் எதை முக்கியப்படுத்தணும்? கிருபையை முக்கியப்படுத்த வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிப்போம். எப்படி? இந்த சுவிசேஷத்துக்கு ஒவ்வொரு நபரும் ஊழியக்காரராக மாறணும். இது மேலான காரியம். சும்மா டிராவல்ஸ் கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், அது வேற, அது எல்லாரும் செய்வாங்க. ஆனால் இந்த சுவிசேஷம் அவரிடத்தில் அன்பு கூறுதல், அவருடைய கற்பனையை கைகொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்துதல். இதுக்கு என்ன செய்யணும்? ஊழியக்காரராக மாறணும். கற்பனையை கைகொண்டு அன்பு செலுத்த என்ன செய்யணும்? அன்பு செலுத்துறதுக்கு ஊழியக்காரராக மாறணும். இப்போ செய்தியை நீங்கள் பார்க்கணும். எத்தனை பேருக்கு இதை அனுப்புகிறீங்க? எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க? என்ன செய்யணும்? அனுப்பி விடணும். ஏதாவது ஒரு பார்த்து தொட போடுவாங்க. இதெல்லாம் அனுப்புறீங்கன்னா பார்க்குறதே கிடையாதா? எல்லாம் அனுப்புறீங்கன்னா பார்க்குறதே கிடையாதா? எப்போயுமே நாங்கள் அமைதியாக இருப்போம். அவர் வர்றப்பே அமைதியாக இருங்க, வந்துட்டு போட்டோம். எப்படி? அவர் வர்றப்பே என்ன பண்ணுங்க? அப்படியே அமைதியாக இருங்க. இப்போ நம்ம எதுக்கு ஊழியக்காரராக இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை கைகொள்கிற விஷயத்தில், கற்பனை கைகொண்ட அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற விஷயத்தில் அவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன பண்ணணும்? கோபம் கொள்ளக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் கொண்டால் நீங்கள் பிசாசு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்த வசனம் சொல்லுது, பிசாசுக்கு கோபம் கொண்டா பாவம் செஞ்சிருவாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. என்னாச்சு? கோபம் கொண்டா பாவம் செஞ்சிருவாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. நம்ம கவனிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே வம்பும் பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அவர்களுக்கு பங்காளியாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபரோடு கூட சேரக்கூடாது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு சேர்ந்த கன்று மணந்துனுச்சுன்னு சொல்லி. அதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கோடைய ஆலோசனை இல்லாமலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரியாசத்தில் உட்காராமலும் யாசோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தேவமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரோட உட்காரக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி,
அங்கே போய் நிற்கக்கூடாது, அங்கே போய் உட்காரக்கூடாது, கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்காளி ஆகக்கூடாது, அவர்களுக்கு பங்காளியாக இருக்கக்கூடாது. எபேசியர் 5:8 வாசிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறணும். என்னது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அன்பு கூறணும். அவர் நமக்காய் மரித்து இருக்கிறார், நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைக்கு அன்பு செலுத்துகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். வெளிச்சத்தில் நம்ம பகலில் நடக்கணும், இரவு நடக்கக்கூடாது. அப்போ அவருடைய வெளிச்சத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். அடுத்து 9ஆம் வசனம், ஆவியின் கனி கொடுக்கணும். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும். சகல நற்குணத்தில் உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். யோசேப்பு வாழ்க்கையில விளங்கினது, யோபு வாழ்க்கையில விளங்கினது ஆவியின் கனி. நம்ம சரியாக கவனிக்கணும். ஆவியின் கனி. ஆவியின் கனினா என்னன்னே தெரியாது அநேகருக்கு. ஆவியின் கனினா இப்போ எப்படி இருக்கும்? ஆவியை வச்சு எடுக்கிறதா? ஆவியின் கனின்னு என்னது? சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும். சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தர கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனோட தேவனுடைய கனி இல்லைன்னா விட்டு விலகிடணும். என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு விலகிடணும். அப்ப நமக்கு என்ன தேவை? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு வந்து இருதயத்தில் யாசுவாவை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். இருதயத்தில் பாடணும், வாயில பாடக்கூடாது. அநேகர் வாயில பாடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் என்னாலுமே தோதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே தோதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே தோதிப்பாய். 103. என் ஆத்துமாவே யாசுவா மெசியாவை ஸ்தோத்திரி. என்னாலுமே தேவ நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதான் யோபு செஞ்சார். அங்கே யோசேப்பு, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். என்ன சொன்னார்? நான் தேவனுக்கு பயப்படுறேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு வந்து யாசுவாவை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய யாசாவின் கிருபை நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருத்தர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்னது? தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிதல். அநேகர் என்ன கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்றது என்ன செய்யணும்? தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கடைசியாக சொல்றாரு, யாசுவாவிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் வேத வசனத்தின் மூலமாக நாம் பலனடைய வேண்டும். மெசியா என்ன பண்ணாரு? சோதனை வந்தது, போராட்டம் வந்தது. தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே பிசாசை மேற்கொண்டார். என்ன சொல்லப்படுது? கடைசியாக என் சகோதரரே, யாசுவாவிலும் சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னா பிசாசை மேற்கொள்ள முடியாது. எங்க இருக்கணும்? உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறம்பான யூதன் யூதன் அல்ல. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும், செவுத்தில் ஒட்டி வைக்கிறது கிடையாது. ஒரு சில அநேக வீடுகள் எழுதியிருக்கும், இயேசுவை வீட்டு தலைவர்,
கத்தரே தலைவன் இருக்கு. அப்போ சண்டை நடந்தாலும் என்ன ஆகும்? தலைமையா? எப்படி? தலை எங்கே இருக்கணும்? தலை மெஸ்ஸியா நமக்கு யாரா இருக்காரு? தலையா இருக்கிறார். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் போகிறாங்க, என்ன எங்கே போகிறாங்க எல்லாரும்? நம்ம அதை கவனிக்கணும். சொல்கிறாரு, நீங்கள் பிசாசின் தந்தனோடு இருத்திருக்கதக்க திறனில் உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பாதுகாப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. மற்ற பாதுகாப்பு கிடையாது. தேவனை வாழ்க்கையில் முன்னே வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கணும். அதுதான் பாதுகாப்பு. மற்ற பாதுகாப்பு கிடையாது. தேவனை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் குறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை இருக்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் படிக்கு தேவனுடைய சைதார்வாய் அவர்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தினால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போதான் பிசாசை மேற்கொள்ள முடியும். அடுத்து சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாய் ஆயத்தம் பாதரட்ச சுவிசேஷம் ஆயத்தம் பாதரட்ச எல்லாம் இருக்கணும். கொள்ளாங்க இது அக்கினி ஆச்சரியங்கள் அவித்துப்பதற்காக எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வந்துட்டு போகுது. ஏகப்பட்ட பிரச்சனை வருது, என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் அவ்வளோ பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் வந்தால் நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க. ஐயோ எனக்கு அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை அப்படி என்ன பண்ணுவாங்க? அப்படியே பாட்டாக பாடி கொண்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை, ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது கொண்டு இருப்பாங்க. நன்றாக நம்ம தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, துன்பங்கள் உபத்திரங்கள் சோதனைகள் வர்றப்ப அதை மேற்கொள்வதற்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படி வைத்துக் கொள்வோம். நான் தைரியமாக சொல்லணும், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி? விசுவாசம் என்ற கேடயத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லாம் வந்தாலும் சரி என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் பார்த்துக்குவாரு. தெளிவா சொல்றாரு. இந்த காரியத்தை அவர் அநேக இடத்தோட பிரசங்கம் சொல்லியிருக்காரு. ஆபிரகாம் சொன்னாரு பிள்ளையாண்டான்ட்ட, எப்பா எல்லாம் இருக்குது தானும் ஆட்டுக்குட்டியங்க, நீ தான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லலை, தேவனே பழியாவார். தமிழ் பைபிளில் தேவன் பார்த்துக்குவார், ஹீப்ருல அவர் பழியாவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அங்கே என்ன தேவை? என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதை கவனிக்கணும். அடுத்து ரட்சியம் தலைச்சிராவை ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். எல்லாவற்றிலும் வேத வசனத்தை நம்ம வேத வசனத்தினால சபிக்கணும். வேத வசனத்தை தான் ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சமயத்திலும் எல்லாவற்றிற்கும் ஜெபிக்கணும். இதுதான் முக்கியமான காரியம். என்னாச்சு, ஒரு வாரமாக நாங்கள் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, ஜெபமே கிடையாது. ஜெபம் ஏன் ஏதோ ஒன்று வரல, ஜெபம் பண்ணல, இப்படி அசால் நாங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லைம்மா. நாங்களாம் இப்போலாம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இவங்களை என்ன செய்யணும்? கையையும் காலையும் கட்டி ஒரு பெரிய கல்லோடு சேர்த்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறோம். என்ன செய்யணும்? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
சகல புருஷர்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். விழித்து கொண்டிருந்தா தூங்காமல் விழிக்கிற ஒன்று, தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணுறது. எப்படி வண்டி ஓட்டுறேன் தூங்குனா என்ன ஆகும்? வண்டி ஓட்டுற ஆள் தூங்குனா என்ன ஆகும்? வண்டி ஓட்டுறாள் தூங்கினா என்ன ஆகும்? அதை சற்று கவனித்து பார்க்கணும். தூங்குனா என்ன ஆகும்னு கேட்குறேன். பத்தொன்பதாம் வாசிப்போம். பேச வேண்டியபடி தைரியமாய் பேசணும். தூங்கக்கூடாது. வர்றப்ப போறப்ப போயிட்டு வர்றப்ப தூக்கம், வண்டியை என்னால் ஓட்ட முடியல, அப்படியே கண்ணை வந்து என்னது கட்டுது, கொட்டாய் வருது. இறங்கி நடந்து போக சொல்லலாமா? என்ன பண்ண இப்படி தூக்கம் வருது? சபிச்சேன். சத்துரு என்ன பண்ண? சபிச்சேன். அப்போ தான் கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் நினச்சி முல்லை வந்து என்ன பண்ணியாச்சு, பட்டியாச்சு. அப்போ பாரு, சத்துருவோட வேலை என்ன? வேலையை அவன் செய்வான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரும். நம்முடைய தேவன் நம்ம ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வேண்டாம். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷ ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீ ஒருத்தரும் ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? எனக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ ரொம்ப தெளிவுள்ளவராக இருக்கணும். அப்போ ஜெபத்தை எல்லாவற்றிலும் கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் உடனே தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாவற்றையும் மேலாக அவருக்கு தெரியப்படுத்தணும். ஜெபத்தில் தெரியப்படுத்தணும். அவரு தான் எல்லாம் தெரியுமே, அவரு தான் தெரியுமே. நீங்கள் வேதத்தை நல்லா வாய்த்து பாருங்க. முதல்ல கேட்குறாரு மெசியா, இதை செய்ய எனக்கு வல்ல உண்டு நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிள்ளையும் தாப்பனை பார்த்து கேட்குறாரு, இது உனக்கு உண்டாய் எவ்வளோ காலமாக இருக்குன்னு கேட்குறாரு. ஏன் அவருக்கு தெரியாதா? அவன் சொல்கிறான், இது சிறு பிள்ளை முதல்ல இருக்குது அப்படிங்கிறான் மெசியா கிட்ட. என் சுவிசேஷம் பாருங்கள், இது உண்டாய் உனக்கு எவ்வளோ காலமாக இருக்குது? ஆண்டவர் சிறு வயசுன்னு இருக்குது. இப்போ யார் செஞ்ச பாவம்? இது இவன் செஞ்ச பாவம் கிடையாது, கத்த செஞ்ச பாவம் கிடையாது. தேவனுக்கு வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தாங்கிறார். அவர் தெரியாதெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்காம ஒன்று கொடுத்தா அதை அவங்க வச்சுக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அதை பற்றி ஒரு உணர்வு இருக்காது. இப்போ கேட்கவே இல்லை. உங்களில் ஒரு ஆளை கூப்பிட்டு, இல்லைங்க ஒரு 1,00,000 கோடி வச்சுக்கோங்கண்ணா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1,00,000 கோடி ஒரு நாளைக்கு ஆசையாக எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு, சரியோடு இதை எடுத்து என்ன செய்வாங்க? அப்படி எடுத்து சும்மா காற்றுல விடுவாங்க. என்னாச்சு? ஃபஸ்ட் நாள் நல்லா இருக்கும். அடுத்து என்னாச்சு? இது 1,00,000 கோடிப்பா, காற்றுல விட பார்க்கட்டும். அப்போ என்ன செய்யணும்? அதான் மெசியா சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். அவரு தெரியும். நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ நம்ம தேவன் தமிழத்தில் அனுபவ பாவத்தினால நம்ம கழுவி நம்மளோட தேவன் ராஜாக்களை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு. இப்போ நாம் அவரிடத்தில் அனுபவம்னு என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிறைய கற்பனை இருக்குது. சும்மா கொஞ்சம் தான் நீங்கள் பார்த்துருக்குறோம். இவருடைய கற்பனையை நம்ம கை கொள்றது தான்
நம்ம அவர் மேலே அன்பு செலுத்துகிறோம். அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தி ஜீவனை கொடுத்துருக்கார். என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தி ஜீவனை கொடுத்துருக்கார். நம்மளை ராஜாக்கள் ஆசீர்வாதமாக்கியிருக்காரு. நாம் அவரது அன்பு செலுத்தணும்னா அவருடைய கற்பனையை சரியாக கை கொள்ளணும். அறகுறையாக கை கொண்டா அங்கே போக முடியாது. அறகுறையாக கை கொண்டா என்ன செய்ய முடியாது? அங்கே போக முடியாது. என்ன செய்யணும்? உண்மையாக கை கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள, அவருக்கு ரொம்ப உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். தேவனுடைக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். இல்லைன்னா அவுட், கைவிட்டுருவார். உண்மையெல்லாம் என்ன பண்ணிடுவார்? கைவிட்டுருவார். அந்த கைவிடுற இடம் என்ன செய்யக்கூடாது? யாருக்கு வரக்கூடாது. ரொம்ப அதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிப்போம். நன்றாக கவனிங்கள். நம்மிலே நல்ல கிரியைகளை தொடங்கினவர் கடைசி மட்டும் நல்ல கிரியை செய்யணும். நல்லா தான் இருந்தார், இடையில எப்படி ஆயிட்டாரு? கோளாறு ஆயிட்டாரு. நான் சொல்லுவேன்ல, சின்னமுனூர் தேனி, அவர் பேர் அழகான பேர் சாமுவேல். ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவர் வச்ச பேர் கோளாறு. கோளாறு எங்கே இருக்காரு? இப்படி என்னையா கோளாறு? ஆமாம், என்ன பண்ணுறது? கோளாறு தான். அவர் இப்போ இருக்காரா என்னன்னு சொல்லி தெரியல. அவர் நல்ல பேர் என்ன சொல்கிறது? கோளாறு. சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, அல்லேலூயா, கடிந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணணும். உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை யாசாமேசிய நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல அத்திட்டம் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் பங்குளரானதால் இதயத்தை தடுத்து கொண்டிருக்கிறபடினால் இப்படி நினைக்கிறது தகுதியா இருக்குன்னு சொல்றாரு பவுல். அப்ப எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், எப்படியெல்லாம் தேவனை ஸ்துதிக்கணும், எப்படியெல்லாம் ஸ்தோத்திரிக்கணும், இதை ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, இந்த உலகம் கோணலு மாறுபாடு அநியாயம் அக்கிரமம் துன்பாகத்திலாம் இருக்கும். ஆகும் நடுவே நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். மெசியா அப்படி தான் இருந்தார். நன்றாக கவனியுங்கள். அவர் நான் உலகத்தை ஜெயித்து இடங்கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம்னாரு. இது நடுவில் அவர் எப்படி இருந்தார்? குற்றமற்ற மாசட்டமாக இருந்தார். எல்லாவற்றையும் முறுவிறுப்பு இல்லாமல் தற்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். சிலர் பார்த்து எதுக்கெடுத்தாலும் முறுமுறுத்தல். என்ன பண்ணுவாங்க? என்ன சொன்னாலும் முறுமுறுத்தல். உருப்பிடு ரொம்ப சிரமம். என்ன செய்யக்கூடாது? முறுமுறுத்து அநேகர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிருச்சு. மேக ஸ்தம்பத்தில் வந்தாங்க, மோசேக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோர்தானில் என்னாச்சு? ஆனால்
அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து கொள்ளிவாய் சர்ப்பத்து இரையானார்கள். எல்லாவற்றையும் முறுவிற்பில்லாமல் செய்யுங்கள். முறுமுறுக்க கூடாது. ஆக நான் வாசித்தபடி 14 கடைசியில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு நான் கைவிடப்பட்டு போயிட்டேன் சொல்கிறான். வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கடைசி நாள் உண்டாகிருக்கணும். எல்லாமே தேவன் ஒவ்வொரு நாளையும் உண்டாக்கி அது நல்லதுன்னு கண்டார். இப்போ நான் வந்த பாதை சரியில்லாமல் போச்சு, என்ன பண்ணுறது? அப்படி நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அதனால் ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து வைக்கணும். ஒரு அடியை நம்ம எப்படி வைக்கணும்? பார்த்து வைக்கணும். ஆகையினால நன்றாக கவனி. அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கற்பனையை கைகொண்டு தான் அவர் செய்கிற கைமாறு. அவருடைய கற்பனை நமக்கு என்ன கிடையாது? பாரமானவைகள் கிடையாது. சோம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. துதிக்கிற எங்கள் தேவனே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு அன்பு கூர்ந்து எங்களை ராஜாக்கள் ஆசீர்வாதமாக்கினதுக்கா ஸ்தோத்திரம். நாங்களும் இப்படி அன்பு கூறுது உங்களுடைய கற்பனையை கைகொள்ளணும். அது பாரம் கிடையாது. அது அப்பா ரொம்ப இலகுவாக இருக்குது. அது முகம் சும்மா இலகுவாக இருக்குது. நீங்கள் சார்ந்த மனத்தன்மை அப்படிப்பட்ட கற்பனை கட்டளைகளை முழுதயத்தோடு முழு ஆத்மாவோடு சிந்திக்கிற ஸ்தோதி கைகள் உதவி செய்யும். காத்துக்கொண்டு மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென்.